ஹோமுஸ் நீரிணை பகுதியில் இருக்கின்ற ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான படகுகளை தாக்கி அழிக்கும்படி தான் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். அத்துடன் ஈரான் மீது பெரியதொரு தாக்குதலை தொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. நேற்று வெள்ளை மாளிகையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சில காரசாரமான விவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும், அத்துடன் இலங்கை செய்திகளிலும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக தற்பொழுது இலங்கையில் பரப்பப்படுகின்ற ஒரு இணைய வழி மோசடி சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகளும் இருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹோமுஸ் நீரிணை பகுதியில் நடமாடி திரிகின்ற ஈரானுக்கு சொந்தமான, ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான படகுகளை தாக்கி அளிக்கும்படி தான் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய கடற்படையினுடைய இந்த படகுகள் மூலமாக 2 விதமான ஆபத்துக்கள் இருப்பதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒன்று அதில் போகிற கப்பல்களை இந்த படகுகள் மூலம்தான் ஈரான் மறைச்சிருக்குது. ஏற்கனவே 3 கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் 2 கப்பல்கள் ஈரானிய கடற்படையால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கப்பல்களும் கைப்பற்றப்பட்டு இப்பொழுது ஈரானிய துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்திலும் இன்னும் சில கப்பல்களை ஈரான் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அந்த படகுகளை வச்சு கொண்டு தான் ஈரான் அந்த கப்பல்களை பிடிக்குது. இது முதலாவது. இரண்டாவது ஹோமுஸ் பகுதியில் கன்னிவடிகளை விதைக்கின்ற நடவடிக்கையிலும் ஈரான் ஈடுபட்டிருக்கிறது. எனவே அவற்றை தாக்கி அளிக்கும்படி தான் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை அப்படியான ஒரு சம்பவம் நடக்குமாக இருந்தால் மீண்டும் கண்டிப்பாக யுத்தம் வெடிக்கும் என்றதில் சந்தேகமே இல்லை. ஏற்கனவே ஈரான் என்ன சொல்லி கொண்டிருக்கன்னு சொன்னால், இந்த முற்றுகை இருக்குதானே, அமெரிக்க இராணுவத்தினுடைய முற்றுகை, இதுவே ஒரு வகையான போர் தான். நீங்கள் போர் இல்லை சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு அதுவும் ஒரு வகையான போர் தான் என்று சொல்லி ஈரான் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது தாக்குதல் நடத்தினா கட்டாயம் அது பெரிய ஒரு சண்டையாக போய் முடியும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு ரகசியமான முறையில் இன்னும் அதிகளவு படை குவிப்பொன்றை அந்த பகுதியில் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஈரான் மேலே ஒரு பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு இப்போ போன முறை ஆரம்பித்த யுத்தம் அது சும்மா எதிர்பாராமல் ஆரம்பித்தது தானே. அதுக்கு பிறகு எல்லாமே முடிஞ்சிடும், ஈரான் அடிபணிஞ்சிடும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை கேட்டுக்கொண்டு தான் அவர் அந்த உத்தரவை போட்டவர். ஆனால் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் பிறகு நடந்தது. 39 நாட்கள் ஏன் யுத்தம் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் யுத்தம் நடந்தது. இப்போவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஈரான்கிட்ட கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, தரப்படை இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், இன்னும் ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே அந்த கொஞ்சத்தை அழிக்க போறேன், அதையும் அழிச்சு முடிக்க போறேன் என்று சொல்லி திரும்பவும் ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த சண்டை எவ்வளோ காலம் நீடிக்கும், என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அமெரிக்கா ரகசியமான முறையில் இந்த படை குவிப்பை செய்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று அந்த பகுதிக்கு 3வது பாரிய கப்பலை அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே நிறைய கப்பல்கள் இருக்குதானே, அதில் 3வது மிகப்பெரிய கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். அது எதுன்னு சொன்னா, அந்த கப்பலினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த கப்பல் தான் USS ஜார்ஜ் H.W. புஷ். ஜார்ஜ் H.W. புஷ் என்ற பெயரில் அழைக்கப்படுற இந்த பிரம்மாண்டமான கப்பல். இதில் ஏராளமான விமானங்கள் மற்றும் ஏனைய வசதிகள் எல்லாம் இருக்கு. இது அந்த குறிப்பிட்ட பகுதியை, அதாவது அந்த பிளாக்கேட் ஏரியாவுக்கு போய் சேர்ந்திருப்பதாக, நேற்று வியாழக்கிழமை போய் சேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே படை குவிப்பு நடக்குதுன்றது ஒரு வகையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போ எதுக்காக இந்த பிளாக்கேட்டுக்காக இவ்வளோ கப்பல்களை கொண்டே குவிக்கணுமா என்ற கேள்வி இருக்குதானே. எனவே என்னமோ நடக்குது. இதுக்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, அது சரி ஒப்பந்தம் போடுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன மாதிரி என்று சொல்லி. அப்போ அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கிற ஒரு பதில் உண்டு, நான் இதுக்கு அவசரப்படையில், எப்போ இருந்தாலும் போடுவோம், எப்போ இருந்தாலும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம், எனக்கு அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லைன்ற மாதிரி ஒரு பதிலொன்றை நேற்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒப்பந்தம் போடுறதுக்கு தான் அவசரப்படவில்லை, ஆறுதலாக போட்டுக்கொள்ளலாம் என்ற மாதிரி. எனவே பேச்சுவார்த்தை, சமாதானம், நான் ஒப்பந்தம் போடுறதுக்கு அவசரப்படையில், இந்த மாதிரியான கதைகளை சொல்லிக்கொண்டு பின்பக்கத்தில் ஒரு பெரிய படை குவிப்பொன்றை அமெரிக்கா செய்கிறதா என்ற ஒரு கேள்வி இங்கே இருந்து தான் இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் நேற்று அமெரிக்காவினுடைய வெள்ளை
மாளிகையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு சொன்னால், அது அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் சில விஷயங்களை பற்றி கதைக்கத்தான் கூப்பிட்டது. ஆனால் ஊடகவியலாளர்கள் வந்து கேட்ட முக்காவாசி கேள்வி வந்து ஈரானை பற்றினதான். அதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பார்த்து, அது சரி ஈரான் மேலே அணுகுண்டு போடுவீங்களான்னு சொல்லி. அப்போ ட்ரம்புக்கு வந்து கோபம் வந்துட்டுது. Sir, would you use a nuclear weapon against Iran? You posted on Truth Social a few weeks ago. We don't need That's it. not Why what do I happened. need it? Why would a stupid question like that be asked? எதுக்கு நான் அணுகுண்டு போடணும், அவசியமே இல்லையே, அணுகுண்டெல்லாம் போட மாட்டேன் என்று சொல்லி. அப்போ திருப்பி ஊடகவியலாளர் கேட்டது, இல்லை ஒரே இரவில் ஓவர் நைட்டில் வந்து ஒட்டுமொத்த நாகரிகத்தையும் அழிப்பம் என்று சொன்னீங்களே, அது அணுகுண்டு போட்டா என்று சொல்லி. ஏன்னா அப்படி ஒரு சந்தேகம் எல்லாரும் மத்தியிலையும் இருந்தது தானே. அது ரெண்டு ஒரே இரவில் வந்து ஒரு நாகரிகத்தை அழிக்கிறது, அப்போ அணுகுண்டு தானே போடணும் என்று சொல்லி. அப்போ கேட்டது திருப்பி ஊடகவியலாளர்கள். அதுக்கு அவர் சொல்லி, சீச்சி அணுகுண்டு போடுற ஐடியா எல்லாம் என்கிட்ட இல்லை, அணுகுண்டை வந்து யாருமே பாவிக்கக்கூடாது, அது பிழை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதில் சொல்லியிருக்கார். அடுத்த ஒரு சிக்கலான கேள்வி ஒன்று ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்டது. என்னென்னு சொன்னால், அந்த விவாதமே வந்து பயங்கர காரசாரமாக தான் போனது. அப்போ ரெண்டாவது கேள்வி என்னென்னு சொன்னால், அது சரி நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க, ஈரான் வந்து இனி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யாது, யுரேனியத்தை வந்து செறிவூட்டாது இதெல்லாம் ட்ரம்ப் சொன்னவர். அப்போ ட்ரம்ப்கிட்ட கேட்டது ஊடகவியலாளர்கள், இவ்வளோ சொன்னீங்களே ஆரோட கதைச்சு நீங்கள், ஈரானில் இருக்கிற ஆரோட கதைச்சு இந்த முடிவுக்கு வந்த நீங்கள், ஈரான் இனிமேலும் அணு செறிவூட்டாது என்று சொல்லி உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்ட கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதில் சொல்லல, உண்மையான பதில் சொல்லல. அது ஒரு மாதிரி மழுப்பிட்டார். அது வந்து எல்லா ஊடகங்களையும் வந்து முக்கிய செய்தியாக போடப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால், ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டு வர ட்ரம்ப் வந்து ஈரானோட வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், நல்ல தலைவர்களை கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கள் வந்து பழைய தலைமைத்துவம் மாதிரி இல்லை, புதிய தலைமைத்துவம் வந்து நல்ல தலைமைத்துவம் என்று சொல்லி அடிக்கடி சொன்னபடி. அப்போ அதை பொறுக்க முடியாத ஒரு ஊடகவியலாளர் நேற்று கேட்டது, அது யாருன்னு பேரை சொல்லுங்கன்னு சொல்லி நேற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த பேரை சொல்லவே இல்லை. லெபனானில் 3 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஏற்கனவே 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 10 நாட்கள் போர் நிறுத்தத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தாக்குதல்கள் நடந்து, எத்தனை பேர் கொல்லப்பட்டு, ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டு, எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தது. அப்போ போர் நிறுத்தம்ண்டா என்ன, போர் நிறுத்தம் என்று சொன்னால் என்னென்று தெரியல. உண்மையில் போரை நிறுத்துறது தானே போர் நிறுத்தம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே சண்டையும் விமான தாக்குதல்களும் ஷெல் தாக்குதல்களும் சொல்லி மாறி மாறி நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கிழமைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது உடனடியாக நடைமுறைக்கு வருது என்று சொல்லி. எனவே இந்த 3 கிழமையும் என்னென்ன தாக்குதல்கள் நடக்கும், எந்தெந்த இடங்களில் வந்து விமான குண்டு தாக்குதல் நடக்கும் சொல்லி எங்களுக்கு தெரியாது. என்ன பிரச்சனை சொன்னால், அந்த 10 நாள் போர் நிறுத்தத்தில் வந்து அமைதிப்படையினர் இருக்காரு தானே, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதிப்படையினர் அவர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு அதிசயமான போர் நிறுத்தம் தான் இப்போ லெபனானில் இருக்கிற போர் நிறுத்தம். எனவே இப்போ புதுசாக 3 கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. நாமல் ராஜபக்ச முன்னிலையாக இருந்தவர், அந்த வழக்குக்கு வந்திருந்தவர். அப்போ வழக்கில் வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அந்த வழக்கு வந்து மே மாதம் 29ஆம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போதிய சாட்சிகள், போதிய விவரங்கள் கிடைக்காத காரணத்தால் வந்து மே மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச இலங்கையில் வந்து ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பித்தவர். எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்குள்ள இலங்கையில் வந்து ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்க போகின்றேன், எல்லாருக்கும் வந்து ரக்பியை பழக்க போகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார், இந்திய நிறுவனமாகிய கிறிஸ் என்று சொல்லப்படுற நிறுவனத்திட்ட போயிட்டு 70 மில்லியன் ரூபா காசை வந்து வாங்கியிருக்கிறார். வாங்கி ரக்பியை டெவலப் பண்ணல, ஒன்றும் டெவலப் பண்ணல, அந்த காசுக்கு ஏதோ நடந்து போச்சு, மோசடி நடந்து போச்சுன்னு வைங்களேன். அது சம்பந்தமாக போடப்பட்ட வழக்கு தான் போய்கொண்டிருக்குது. மே மாதம் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பேரில் வந்து ஒரு மோசடி நடக்குதாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்யலை, அந்த பேரை பயன்படுத்தி யாரோ மோசடி செய்யணுமாம்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லாட்ட வாட்ஸ்அப்புகளுக்கும் வந்து மெசேஜ் அனுப்பினமாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை இருக்குது தானே, அதனுடைய மொபைல் ஆப் மாதிரியே இருக்குமாம். ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லினமாம். அப்போ எதுக்கு டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், காசு கிடைக்கும் அதுன்னு சொல்லி இதை சொல்லிவிடும் போல இருக்கு. சரியென்று அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த ஆப்பினுடைய பேர் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கன்.apk, ஸ்ரீலங்கன்.apk என்று சொல்லப்படுற ஒரு ஆப்பாம்.
செய்யலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு உங்களுடைய ஃபோன் வந்து உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது. அதாவது உங்களுடைய ஃபோன் வந்து உங்களுடைய கையில் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபோனினுடைய கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட இருக்காது. அது வேறு யாரோ எங்கேயோ இருந்து கண்ட்ரோல் பண்ணுவினோம். அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ளெல்லாம் அலசி ஆராய்ஞ்செல்லாம் செக் பண்ணி உங்களுடைய பேங்க் ஆப் இருக்குன்னு தானே, அதுக்குள்ளே பூந்து பேங்க்லேருந்து காசை உருவுறது, உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை உருவுறன்னு சொல்லி தேவையில்லா வேலையெல்லாம் பார்ப்பினோம். எனவே இந்த மாதிரி வார லிங்குகளை வந்து கிளிக் பண்ணவே வேண்டாம். வாட்ஸ்அப்பில் வந்து வார எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கொஞ்சம் பேர் பறை கொடுத்துட்டு இருக்கணுமா, சத்தப்படாமல் வெளியில் சொன்னால் வெக்க கடண்டி போட்டு பேசாமல் இருக்கணுமாம். எனவே இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாரும் ஏமாற வேண்டாம் என்று சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.